என்ன சொன்னாங்க? பேசுறத பார்த்தா அவங்க ரொம்ப கோவமா இருக்காங்க போல இருக்கு. இதுக்கு தான் நான் சொன்னேன் ஃபோன் பண்ணிட்டு வரலான்னு. இல்ல இப்ப அக்கா வரேன்னு சொல்லிருக்காங்க. நீங்க வாங்கக்கா போலாம். என்னக்கா அவசரமா சொன்னீங்க? எவனாவது உங்களை கலாச்சானா சொல்லுங்க, போட்டு தள்ளிடுறேன். டேய், எவனாச்சும் என்ன கலாச்சானா அவன் மஞ்சா சொத்தை நானே எடுத்துருவேண்டா. அதானே பார்த்தேன். வேற எதுக்கா எங்களை உடனே வர சொன்ன? ஐயோ, அக்கா தான்க்கா மறுபடியும் பண்றாங்க. பேசு. சொல்லுங்கக்கா. உன் பின்னாடி ஒரு ஆளு முகமடி பொம்மை வச்சு வித்துட்டு இருக்காரு பாரு. ஆமாக்கா. உடனே நீ ஒன்னும் ருக்மிணி ஒன்னும் வாங்கி போட்டுக்குங்க. உங்களை சுத்தி இருக்கிற எல்லாருக்கும் ஒவ்வொரு முகமடி வாங்கி கொடுத்து போட்டுக்க சொல்லு. ஏன்க்கா? ஏன் எதுக்குன்னு கேட்காம நான் சொன்னதை உடனே செய். சரிக்கா. அப்படியே ரோட் பக்கமா வந்துருங்க, நான் உங்களுக்காக காத்துட்டு இருக்கேன். சரிக்கா, ஓகேக்கா. என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, நீங்க இங்க வாங்க. அக்கா, அண்ணா எல்லாரும் இங்க வாங்கல. என்னன்னு தெரியல, கூப்பிடுறாங்க. எல்லாரும் வாங்க வாங்க. என்னக்கா? என்னம்மா? இந்தாங்க, நீங்க எல்லாரும் போங்க, போய் தூக்கிட்டு வாங்க. சரிக்கா. கொடை கொடுங்க. அப்பா ரொம்ப தாங்கும். வாங்க கொண்டு போலாம். ஏய், எங்க போறீங்க? எல்லாரும் இங்க வாங்க. எங்க உங்க மூஞ்ச காட்டு. ஏய், யாரா நீ? சும்மா என்ன பண்ற? ஏய், அடிடா. என்ன பண்ற? ஏய், ஆடி வர. ஓடு. அடி பசங்களுக்கு இதே வேலையா போச்சு. விடுடா, சரதுங்க. ஏய், விடுடா. ஏய். நான் விடுடா. விடுடா. டேய், உள்ள போய் கை வைங்கடா. வாங்க. ஏய். அப்பா, அப்பா. இனிமே இந்த மாதிரி பண்ணிடுறீங்களாடா? பண்ணிடா. ஏய், அக்கா ரொம்ப சாரிக்கா. போ. இவனுங்களை போய் நான் கூப்பிட்டேனே. ஏய் அர்ச்சனா, என் மருமகளை உன் கஸ்டடியில வச்சு எனக்கே ஆட்டம் காட்டுறியா? உன்கிட்ட இருந்து என் மருமகளை எப்படி தூக்குறேன்னு பாரு. அக்கா, கார்ல வரும்போது ரொம்ப கோவமா இருந்தீங்க. கோமா இல்லாம என்ன பண்றது? நீ எந்த மாதிரி காரியம் பண்ணிருக்க தெரியுமா? அறிவில்ல? நீ எதுக்கு அவளை பீச்சுக்கெல்லாம் கூட்டிட்டு போன? ருக்மிணி, உனக்கு தெரியாது நம்ம என்ன மாதிரி சூழ்நிலை இருக்கோன்னு? நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியுமா? உனக்கு எந்த நிமிஷமும் உனக்கு கொத்திட்டு போக கழுகு மாதிரி உங்க மாமியார் காத்துட்டு இருக்காங்க.
பீச்ல உன்னை ஆளை வச்சு கடத்திட்டு போக பெரிய பிளான் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க தெரியுமா உனக்கு? அவங்கள என்ன சாதாரணமானவங்க நினைச்சியா? உன்னை கடத்திட்டு போறதுக்கு என்ன வேணா செய்வாங்க. DNA ரிசல்ட் வர வரைக்கும் உன்னை பாதுகாப்பா வைக்கிறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் தெரியுமா? இந்த நேரத்துல நீ வெளில போனது ரொம்ப தப்பு. சாரிக்கா, இனிமே இப்படி நடக்காம பாத்துக்கிறேன். அக்கா என்னையும் மன்னிச்சிருங்கக்கா. இனிமேல் நானும் இந்த மாதிரி தப்பு நடக்காத மாதிரி நடந்துக்கிறேன்க்கா. இனிமேலாவது ஜாக்கிரதையா இருங்க. இன்னொரு முறை இப்படி எல்லாம் பண்ணாதீங்க. ம். வணக்கம் மேடம். குட் மார்னிங் மேடம். மார்னிங் டாக்டர். குட் மார்னிங் மேடம். மார்னிங். நர்ஸ், குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். வாங்க. வெளியே குணால்னு ஒரு டாக்டர் இன்டர்வியூக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. அவரை கூப்பிடுங்க. ஓகே. அப்படியே இதை செடிக்கு போட்டுருங்க. ஓகே மேம். போங்க. May I come in? Yeah, please come in. Hello, ma'am. Good morning. I am Dr. Kunal. Nice to meet you. உட்காருங்க. Thank you. மிஸ்டர் குணால், உங்க ரெஸ்யூமை நான் பார்த்தேன். உங்க ட்ராக் ரெக்கார்ட் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. ஐ அம் ரியலி சாட்டிஸ்ஃபைட். Thank you, ma'am. It's my pleasure. நான் சிங்கப்பூர், ஆஸ்திரேலியா அது மாதிரி நிறைய கண்ட்ரியில் ஒர்க் பண்ணியிருக்கேன். பட் என்னதான் இருந்தாலும் இந்தியா நம்ம நாடு, இங்கேருந்து சர்வ் பண்ணுந்தா நான் இந்தியாக்கே வந்திருக்கேன். வெரி குட். நான் உங்கள் ஹாஸ்பிட்டல் பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். மற்ற ஹாஸ்பிட்டல்லாம் மணி ஓரியன்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் மட்டும் தான் சர்வீஸ் ஓரியன்டாக பண்ணிகிட்டு இருக்கீங்க. அதனால தான் நான் உங்கள் ஹாஸ்பிட்டலை சூஸ் பண்ணேன். எனக்கு இந்த ஹாஸ்பிட்டலில் வேலை கிடைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஐ மீன் ஆத்ம திருப்தியாக இருக்கும். நைஸ். நான் உங்களை ரொம்ப பாராட்டுறேன். தேங்க்யூ. நீங்கள் ஒரு டாக்டரா எங்கள் ஹாஸ்பிட்டலில் ப்ராக்டிஸ் பண்ணலாம். சந்தோஷம் மேடம். மிஸ்டர் குணால், நீங்கள் எப்போலேருந்து ஜாயின் பண்ணலான்னு ஐடியாவில் இருக்கீங்க? நீங்கள் சொன்னீங்கன்னா இப்போயே கூட ஜாயின் பண்ணிடுவேன் மேடம். ஓ நைஸ். தேங்க்ஸ். தேங்க்ஸா? ஏன் அவசரப்படுற? கொஞ்சம் பொறு. தட்ஸ் ரியலி நைஸ். அதுக்கப்புறம் நீங்கள் மச்சான் வந்துட்டீங்களா? டாக்டர் குணால், இவர் தான் என்னோட ஹஸ்பண்ட் டாக்டர் மதன். ஓ டாக்டர் ஹாய், ஐ குணால். அம் குணால். ப்ளீஸ் வாங்க உட்காருங்க. மச்சான், டாக்டர் குணால் இன்னிலிருந்து நம்ம ஹாஸ்பிட்டலில் டாக்டராக ஜாயின் பண்ணுறாரு. இவரை மாதிரி திறமையான ஒரு டாக்டர் நம்ம ஹாஸ்பிட்டலில் ஜாயின் பண்ணுறத நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். மிஸ்டர் குணால், உங்ககிட்ட என் வைஃப் பூமிகா ரொம்ப எதிர்பார்க்குறாங்க. நீங்களும் தனி ஸ்ட்ரெத்தை எடுத்து சிறப்பாக பணியாற்றுவீங்கன்னு நானும் எதிர்பார்க்குறேன். யா, கண்டிப்பா. என் எதிர்பார்ப்ப நீங்க முழுமையாக நிறைவேற்றுவீங்கல்ல? ஷூர்.
உங்களால பூமிகாவோட இந்த மருத்துவமனை பரபரப்பா எல்லா மீடியாலையும் பேசப்படணும். அதான் நான் வந்துட்டேன். இனிமே எல்லா நியூஸ்லையும் மேடம் தான் ஹெட்லைன்ஸாக இருப்பாங்க. அதுக்கு நான் கேரண்டி. இது கண்டிப்பாக நடக்கும். தேங்க்ஸ் டாக்டர். ஓகே, நீங்க இப்போ உங்க வேலையை ஆரம்பிங்க. பல விருதுகள் என் வைஃபை தேடி வர என்னோட வாழ்த்துக்கள். டாக்டர் குணால், see please read this and sign. இதுல சைன் பண்ணிட்டு நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். Can I use that pen? Yes please. Thank you, madam. மச்சான், இவரை கூட்டிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல எல்லாருக்கும் இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க. வாங்க. Yeah, okay. Bye, ma'am. Have a nice day. Thank you. Sir. Welcome. அப்புறம் உங்க ஃபர்ஸ்ட் பேஷண்ட் யாருன்னு தெரியுமா? யாருன்னு சொல்லுங்க, உடனே எடுத்துருவோம். அவசரப்படாதீங்க, ஆண்டவன் அனுப்பி வைப்பான். இந்த கிளம்பிட்டேன். நேரா அங்கதான் வந்துட்டு இருக்கேன். யா மதன், எங்கடா அவ? மேல ரெடி ஆயிட்டு இருக்கா. சரி, நேத்தே வந்து சொல்றேன்னு சொன்ன, ஒண்ணுமே சொல்லல. இப்போவாவது சொல்டா, பூமிகா விஷயமா என்ன முடிவு எடுத்திருக்க? நீ ஒன்னும் கவலைப்படாதம்மா, அவளுக்கு கெட்ட நேரம் நெருங்கிட்டு இருக்கு. டேய், எனக்கு என்னமோ நாளுக்கு நாள் அவளுக்கு நல்ல நேரம் வந்துட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. மாமா, நீ ஏமா அவசரப்படுற? நீ முதல்ல நான் சொல்றது கேளு. நம்ம ஹாஸ்பிட்டல்ல ஒரு மோசமான டாக்டர் ஜாயின் பண்ண வச்சிருக்கேன். அவனால என்னடா நடக்க போகுது? அவனால ஹாஸ்பிட்டல் பேரே கெட்டு சீரழிய போகுது. பூமிகா ஜெயிலுக்கு போற நிலைமை வரும். இந்த நியூஸ் பேப்பர், டிவி, மீடியா எல்லாத்துலயும் இந்த பூமிகா பிளாஷ் ஆகி கேவலப்பட போறா. வெளி உலகத்துல தலை காட்ட முடியாத சூழ்நிலைக்கு இந்த பூமிகா ஆளாக போறாமா. அர்ச்சனா இல்ல, அந்த ஆண்டவனே வந்தாலும் இனிமே இந்த பூமிகாவை காப்பாற்ற முடியாது. டேய், கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. டேய், நீ சொல்றது ரொம்ப சீக்கிரத்துல நடக்கணும். அந்த மலைநாட்டுக்காரி நம்மள ஏறி மிதிச்சிட்டு இருக்கா. அவளுக்கு எவ்வளவு திமிரு இருந்தா இந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பா? அவ கொம்பு உடைக்கணும்டா. அவளை செல்ல காசு ஆக்கணும். மறுபடியும் அவளை மலைநாட்டுக்கே துரத்தி சுள்ளி பொறுக்க வைக்கணும்டா. இது பிடிச்சுக்கோ. என்னடா, என்ன கத்தி? என்னடா தங்க வசந்தா, முன்ன மாதிரி முழு நேரமா அம்மாவும் கூட இருக்க முடியலன்னு அம்மாக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கு தெரியுமா? என்ன பண்றது, ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். உனக்கு நல்ல அம்மாவாவும் இருக்கணும். இப்ப அம்மாக்கு நிறைய பொறுப்பு இருக்குடா செல்லம். கோச்சிக்காதீங்க சமத்து குட்டி செல்லம், கோச்சிக்கூடாது சரியா? எனக்கு தெரியும் நீங்க கோச்சிக்க மாட்டீங்கன்னு. அழக்கூடாது, சமத்தா இருக்கணும் சரியா? ஓ, பட்டுக்கோங்க. இதோ போன் அடிக்குது, வந்துடுறேன். ஓ, இதோ வந்துட்டேன். ஒரு 10 minutes இருங்க. அத்தை, அத்தை, குழந்தை மேலே தூங்கிட்டு இருக்கா. நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். அதனால குழந்தைய ஜாக்கிரதையா பார்த்துக்கோங்க. நான் பத்திரமா பார்த்துக்கிறேன். நீ போய் உன் வேலையை பாரு. மச்சான், இதோ 5 நிமிஷம் வந்துடுறேன். சேர்ந்தே போயிடலாம். நான் லஞ்ச் ரெடி பண்ணி மேலே வச்சிருக்கேன். ஹலோ ஹலோ, பூமிகாவா? நான் இங்க சங்கரி தங்கி இருக்கிற ஹாஸ்டல் வார்டன் தான் பேசுறேன். சொல்லுங்க, சங்கரி எப்படி இருக்கா? சங்கரிய பத்தி சொல்றதுக்கு தான் ரொம்ப சங்கடமா இருக்கு பூமிகா. ஏன் இப்படி சொல்றீங்க? சங்கரிக்கு என்னாச்சு? பாவம் சங்கரி கடுமையான வயிற்று வலியில ரொம்ப அவஸ்தைப்படுறா. என்னது,
வயித்து வலியா? எப்போதுல இருந்து? 2 நாளா விட்டு விட்டு வயித்த வலிக்குதான். ஜுரம் வேற அடிக்குது. 2 நாளாவா? இதே முன்னாடியே என்கிட்ட சொல்லல. சரி நான் உடனே வரேன், நீங்க போனை வைங்க. மச்சான் கேட்டிங்களா? சங்கரிக்கு வயித்து வலியா? ஐயோ எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. அதுவும் 2 நாளாவா? நான் உடனே ஹாஸ்டலுக்கு கிளம்பி போறேன். நான் அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறேன். வந்துடுறேன். சரி, ஏய் இங்க வா. நீ சங்கரியா நம்ம ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துரு. நம்ம கூட இருந்து பாத்துக்கலாம். போவாம்ல? சரி மச்சான், கண்டிப்பா வந்துடுறேன். போ போ. நீ ஏன்டா சங்கரி நம்ம ஹாஸ்பிட்டல்ல சேர்க்க சொல்ற? அவ எக்கேடு கெட்டு போனா நமக்கு என்ன? மா எல்லாம் காரணமா தான்மா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னல, அது நடக்க போற நேரம் வந்துருச்சு. இந்த மலைநாட்டுக்காரிக்கு கெட்ட நேரம் ஆரம்பிச்சிருச்சுமா. ஐயோ கடவுளே, சங்கருக்கு என்னாச்சு தெரியலையே. பூமிகா நீ சீக்கிரம் போ, நான் வந்துறேன். போ. சரி மச்சான், நான் போயிட்டு வந்துறேன். குழந்தை பாத்துக்கோங்க. போடி. சங்கரி என்ன ஆக போறான்னு பாரு. ஒண்ணு இல்லம்மா சங்கரி, பயப்படாதம்மா, சரியாயிடுமா. சங்கரி மருந்து சாப்பிட்டா சரியாயிடுமா. சங்கரி பயப்படாதம்மா, பூமிகா வந்துருவா. சங்கரி ஒண்ணு இல்ல, உனக்கு ஒண்ணும் இல்ல சங்கரி. அம்மாடி சங்கரி, பூமிகா அக்காவுக்கு ஃபோன் பண்ணிருக்கேன், வரேன்னு சொல்லிருக்கா. வந்துகிட்டே இருப்பாம்மா இப்போ. ஆமா சங்கரி, ஒண்ணு இல்லம்மா சங்கரி, ஒண்ணு இல்லடாம்மா, சரியாயிடும். ஐயோ கடவுளே, சின்ன பிள்ளை வயித்து வலியில துடிக்கிறாளே, நீதான் காப்பாத்தணும். உனக்கு ஏதோ ஆவாது சங்கரி, சங்கரி. Welcome to our matrimonial site. We get the alliances and arrange for the meetings. So far, we have completed 1 lakh marriages. ஆண்டவா, அவர் என்ன மாதிரி அஜித் படம் பிடிச்சிருக்கணுமே. Funny girl. செத்தடா நீ. மச்சான் செட் ஆகாது மச்சான். அம்மா சொந்த ஊர் எதுமா? தஞ்சாவூர் தாண்டி டெல்லியில. Of course I know cooking. 36 வயசாச்சு, இனிமே எது கிடைச்சாலும் சாப்பிட வேண்டியதான். And the rest is magical. கோமுட்ட அந்த வெப்சைட் பேரை சொல்லியா? www. ஆகாதுமா சங்கரி, இப்ப ஆஸ்பத்திரிக்கு போயிடலாம். சங்கரி, அக்கா வந்து என்னாச்சு? ரொம்ப வயிறு வலிக்குது, துடிக்கிறாம்மா. இது பாரு அக்கா வந்துட்டால, உனக்கு ஒண்ணும் ஆகாது. கடவுளே, இது பாரு அக்கா உன் கூட தானே இருக்கேன், மனசு திடப்படுத்திக்கோ. இப்போ ஹாஸ்பிடலுக்கு போலாம், சரியா? உனக்கு ஊசி போட்டு ட்ரிப்ஸ் எல்லாம் ஏத்துனா வயிறு வலி சரியாயிடும். என்னம்மா உங்களுக்கு இவ்ளோ வயிறு வலின்னு சொல்றா? ஹாஸ்பிடலுக்கு ஏன் கூட்டிட்டு போல? இவதாமா ஊசி போடுவாங்கன்னு பயந்துகிட்டு வரமாட்டேன்னு சொல்லிட்டா. அதுக்காக தாமா உனக்கு போன் பண்ணி நான் வர சொன்னம்மா. என்னம்மா நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? அப்பவே போன் பண்ண வேண்டாம். சரி பேசலாம், நேர்மலை. சங்கரி ஹாஸ்பிடலுக்கு போலாம். நான் வரவாம்மா, நான் கூட வரவாம்மா. வேண்டாம், எங்க ஹாஸ்பிடல் தானே, நாம பாத்துக்கிறோம். எது வந்தாலும் ஃபோன் பண்றேன், நீங்க பயப்படாதீங்க, சரியா? சரிங்க. உள்ளதா இருக்கேன், வாங்க வாங்க. ரிசப்ஷன்ல. தோ. ஓகே. ஹாய். ஹாய் குணால். How are you? ஃபைன் ஃபைன், வாங்க. குணால், உங்க முதல் பேஷண்ட்டை ஆண்டவன் அனுப்பிச்சு வச்சிட்டாரு. ஆப்ரேஷனுக்கு ரெடியா இருங்க. பூமிகா சங்கரின்னு ஒரு பேஷண்ட்டை நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு வருவா. உங்களுக்கு அதுதான் ஃபர்ஸ்ட் போனி. என் பிளான் படி நீங்க இந்த கேஸ்ல உங்க திறமையை காமிச்சு இந்த ஹாஸ்பிட்டல் பேரை கெடுத்து இந்த பூமிக்காவை நிலக்கொலைய வைக்கணும். ஓகே? சொல்லிட்டீங்கல்ல, நான் பாத்துக்கிறேன். நீங்க ரெடியா இருங்க. சரி, எல்லாம் ஏற்படுங்க அவங்க. யா. அம்மாடி டிராப்ஸ் கொடுத்துட்டியா? சரி, நீ போய் அந்த குழந்தைக்கு மருந்து கொடு, நான் இந்த குழந்தைய பாத்துக்கிறேன். குழந்தை சரி.
அப்படி வச்சிரு. வாடி செல்லம், வாடி வாடி தங்கம். மருந்து எடுத்துக்கமா. மருந்து குடிச்சிங்களா செல்லம்? நீ பாரு, இந்த அர்ச்சனா கோர்ட்ல தீர்ப்பு வரதுக்கு முன்னாடி இந்த ஆட்டம் ஆடுறா. இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். இந்த அர்ச்சனா இவ கையில இருக்க குழந்தைக்கு மருந்து கொடுக்கற மாதிரி அங்க ருக்மணி அவ கையில இருக்க குழந்தைக்கு மருந்து கொடுக்க போறா. இவ போய் மருந்து கொடுத்தாதான் உண்டா? ருக்மிணி கிட்ட இருக்கிற குழந்தை தாம் பெத்த குழந்தைன்னு ப்ரூவ் பண்றாளாமா. இது இந்த தங்கம்மா உசுப்பேத்தி விடுற விஷயம். விளங்கும் விளங்கும். டேய், என்னடா வாசலைய பாத்துட்டு இருக்க? ருக்குமணி நம்ம வீட்டுல தான் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா அந்த சோலையம்மா எப்ப வேணும்னாலும் நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதாதா? வானிலை அறிக்கை வாசிக்கிட்டு மூஞ்சி. டேய், சோலையம்மாவுக்கு தகவலை சொல்லத்தான் உள்ள 2 கருப்பாடுங்க இருக்கே. இந்த கருப்பாடுங்க சொல்லிதான் சோலையம்மா பீச்சுக்கு வந்திருப்பா. ருக்மணியை பாத்துட்டா. முதல்ல அப்படிப்பட்ட கருப்பாடுங்களை இந்த வீட்டை விட்டு துரத்தணும் அத்தை. அப்ப சரியாவும் எல்லாம். சோலையம்மாவுக்கு இங்க நடக்கிற விஷயம் எல்லாம் எப்படி தெரியுதுன்னு ஒரு நாள் தெரியத்தான் போகுது. அப்போ கையும் களவுமா மாட்டத்தான் போறாங்க. அப்படி மாட்டும் போது நீங்க இருக்க வேண்டிய இடம் இது இல்ல, சோலையம்மா வீடு. அதனால சோலையம்மா வீட்டுக்கே போங்கன்னு விரட்டி அமைச்சிட வேண்டியதுதான். அப்படிப்பட்டவங்களை கண்டுபிடிச்ச உடனே அர்ச்சனா அனுப்பலனாலும் நானே அவங்களை இந்த வீட்டை விட்டு துரத்த போறேன். அப்ப அந்த தங்கம்மா உன்னை நம்ம 2 பேரை பத்தி தான் இவ்வளவு நேரம் மறைமுகமா சொல்லுது. ஐயோ, நான் ஒண்ணு மறைமுகமா சொல்லல, நேரடியாவே தான் சொல்றேன். இது நடக்குதா இல்லையா? தானே போறாங்க. வாங்க போலாம். ஐயோ ரோஜா, வீட்டை விட்டு வெளியில போன்னு சொன்னா நீ உங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவ. நான் எங்க போறது ரோஜா? அப்படியெல்லாம் ஒண்ணும் நடக்காது ரமாமணி. சோலையம்மா இப்போ நம்ம வீட்டுக்கு வந்துட்டு இருக்கா. ருக்மிணிய குண்டு கட்டா இந்த வீட்ல இருந்து தூக்கிட்டு போயிட்டு போறா. அர்ச்சனோட அதிகாரம் நம்ம கிட்ட தான் செல்லுபடி ஆகும். சோலையம்மா கிட்ட எல்லாம் நடக்காது. இன்னும் கொஞ்ச நேரம் பொறுத்துரு. ஏய் ருக்மணி, ருக்மணி, வந்துட்டா. ஏய் ருக்மணி, வந்துட்டா. எங்கடி இருக்க? வெளியில வாடி. வான்னு சொல்றேன்ல. ஏய் ருக்மணி, இப்ப வரியா இல்லையா? ஐயோ, அத்தை இங்கேயே தேடி வந்துட்டாங்களே. ஏய் வாடி வெளியே. இந்தாமா ருக்மணி வெளியே வர சொல்லுங்க. இன்னும் சத்தமா கத்துங்க, வருவா. ஏய் ருக்மணி, உன் அத்தை வந்திருக்க, இங்க வா. வந்துரு ரோஜா, போட்டோ காமி. இங்க பாரு. கத்துமா, நல்ல கத்து, கத்திக்கோ. Hello everybody. You have supported me and been with me, appreciated my work, criticized my work on the in the big screen and in the small screen. So I now ask for the same, because I have opened a Facebook page where you can interact with me more. I can post new information to you about my day-to-day happenings, and you can also share your views about me. Be in contact.